வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேட் மூலிமா ஐஐடிஸோ என்ஐடிஸோ பிஎஸ்சிஸ் போகணும் அப்படின்னா இந்த வருஷம் கேட் 2024 உடைய மார்க் எவ்வளோ, ஸோ அதில் நான் எவ்வளோ எடுத்தால் ஐஐடிஸ்க்கோ என்ஐடிஸ்க்கோ பிஎஸ்சிக்கோ போக முடியும். ஸோ அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான் காட்டியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டோட்டலாக இசி டிபார்ட்மெண்ட்டில் அப்பியர் ஆன கேண்டிடேட்ஸ் 63,092 பேர் அப்பியர் ஆயிருந்தாங்க. சரி, இதில் நீங்கள் கிரேட்டர் தென் 40 எடுத்திருந்தாலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிஎஸ்யூஸில் கம்பல்சரி என்ன பண்ண முடியுங்க, ஜாப் வாங்கியிருக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் விருப்பப்படுற ஐஐடிஸ்லையும் சரி என்ஐடிஸ்லையும் சரி ஈஸியாக ஜாயின் பண்ணியிருக்க முடியும். ஸோ நீங்கள் கிரேட்டர் தென் 40ல் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1100% தான் இருக்கீங்க. அதுலேயும் அஷ்யூர்டு 50க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா மொத்தமே 300 மெம்பர்ஸ் தான் இருப்பீங்க அப்ராக்சிமேட்லி. ஸோ என்ன பண்ண முடியுங்க, நீங்கள் விருப்பப்படுற பிஎஸ்சிஸ்க்கு 50க்கு மேலே இருந்தால் அஷ்யூர்டாக ஜாயின் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ.